ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கதையை இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கொண்டு போனாங்க. இப்போ சூர்யா வேலைக்கு அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. மகா காஃபிலாம் எடுத்து கொடுக்குறாங்க, குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ குளிக்கும்போது பார்த்தா பாதியில் தண்ணி இல்லை. இன்றைக்கி ஷட்டவுன் மோட்ரு போகிறதுக்கு மறந்துட்டேன்னு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. பக்கத்துலாம் தண்ணி கேட்குறாங்க, எங்கேயும் இல்லை. பார்த்தா குட்டியாக ஒரு சண்டையும் போடுறாங்க. இப்போ சூர்யா பாத்ரூமில் சோப்பு நுரையோடு நின்றுட்டு இருக்காரு. இப்போ மகா வந்து தண்ணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்போ சூர்யா வந்து ரொம்பவுமே எமோஷனலாகவும் ரொமான்ஸாகவும் ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்ததே இல்லை, ஆனால் நாங்கள் இந்த மாதிரி கஷ்டத்தை சிரமத்தெல்லாம் சந்திக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு. மகாவும் வந்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரபாவை ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு வந்துட்டு, ஏன் நீ இப்படி இருக்க, நீ அவசரமாக விஜய்க்காக சமைக்கிறா, ஆனால் அனாமிக்கா எடுத்துகிட்டு போய் என்னமோ அவ சமைச்ச மாதிரி வச்சு பேர் வாங்கிக்கிறா, இதெல்லாம் நீ கண்டுக்க மாட்டியா அப்படிங்கும்போது பிரபா வந்து ஒன்றும் கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. இப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு மகாவும் வந்துடுறாங்க, கோடீஸ்வரியும் வந்துடுறாங்க. இப்போ சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட மகாவும் கோடீஸ்வரியும் ஒரு ஆக்டிங்கை போட்டு என்னை, அதாவது வந்து அனாமிக்கா எப்படிலாம் பேசுனாங்க, அவமானப்படுத்துனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிரபாவுக்கு வந்து கோவத்தை அதிகப்படுத்துகிறாங்க. இப்போ பிரபாவுக்கு ஒரு கட்டத்தில் இனிமே பாரு, நான் வந்து அனாமிக்காவை எப்படி தண்ணி குடிக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரபா வந்து கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தா கோடீஸ்வரி பார்த்துடுறாங்க. அதாவது இதெல்லாம் பார்த்தா ராஜலட்சுமி பார்த்துறாங்க, சூர்யாவோட அம்மா. அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்களோன்னு இவங்கெல்லாம் பயப்படும் போது இப்போ ராஜலட்சுமி வந்து, நான் எப்போயுமே உங்கள் பக்கத்து தான், விஜய்க்கு ஏற்ற ஜோடி பிரபா தான், நான் வந்து இந்த விஷயத்தில் என்ன வேணால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பரான ஒரு சந்தோஷமான ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்து தான் நம்ம ப்ரொமோவில் பார்த்தது. எப்போயுமே ப்ரொமோவில் பார்த்தது வந்து லாஸ்ட்டாக ஒரு வாரம் 2-3 நாள் ஓட்டிடுவாங்க. ஆனால் பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோடில் பாதி ஒரு ப்ரோமோவை இன்றைக்கே முடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்தா சூர்யா அந்த தெருக்கடையில் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா பௌத்ரா இருக்காங்கல்ல, சூர்யாவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்களா, அவங்க வராங்க. இந்த மாதிரி வேலையை விட்டு வெளியில் வந்ததும் அதுக்கப்புறம் சூர்யாவோட நிலைமையை பற்றி இதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் சூர்யா வந்து ரொம்பவுமே கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலாம் கிஃப்ட்டாக கொடுக்குறாரு. இப்போ அந்த வழியாக பார்த்தோம் அப்படின்னா தாத்தா பாட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. யாரெல்லாம் காரில் இருக்காங்கன்னா ராஜலட்சுமி இருக்காங்க, மகா இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு தெரு வழியாக வரல வராங்க. பார்த்தா இப்போ சூர்யா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. ஏற்கனவே வந்து சூர்யா வந்து பௌத்ரா கிட்ட கூட சொன்னாங்க இதெல்லாம் சொல்லிடாதுன்னு, ஆனால் வந்து நேரடியாக அவங்க பார்த்துறாங்க. இதை தான் நம்ம ப்ரொமோவில் பார்த்தோம். பார்த்துட்டு எல்லாம் எமோஷனலாக பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசுகிறாங்க. ராஜலட்சுமி வந்து என்னோட பிள்ளை வந்து எப்படி இருந்தவன் இந்த மாதிரி தெருவில் நிற்கிறாங்களே அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தாத்தா வந்து செம்ம மோட்டிவேஷனாக பேசுகிறாரு. நீங்கள் விபி ஜுவல்லரி அப்படிங்கிறத இப்போ இருக்க பிரம்மாண்டத்தை தான் பார்க்குறீங்க, ஆரம்ப காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எல்லாத்தையும் சொல்லி இப்போ சூர்யாவை மோட்டிவேஷன் பண்ணது இல்லாமல் சூர்யா கூட மகாவை இருக்க சொல்லிட்டு இப்போ ஆஸ்பத்திரிக்கு வந்து ராஜலட்சுமி வந்து தாத்தா பாட்டியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்து மகாவுக்கிட்ட வந்து சூர்யா வந்து சாரியெல்லாம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் சூர்யா வந்து அது கிண்டெல்லாம் பண்ணுவாங்கல்ல, தோப்புக்காரன்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த மூவ்மெண்ட் தான் நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் வரும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.